ஐயனே சிவகாமி நேசனே என்னையாலும் தில்லைமல நடராஜனே கள்ளிசரி காளி முனியனே சொன்ன சமயனே நொண்டு சாமி 18ஆம் படி பெரிய கருப்பு இருக்கிற தெய்வத்தை எல்லாம் வணங்கி எம்கே யாரும் நான் இப்போ நீயே துவங்குறேன் சாமி. நீ காத்தது காத்த என் கருப்பாயூர் நீ பாண்டி முனிட்டா கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நல்ல பட்டியில எந்திரி. ஹலோ ஹலோ மேடைக்கு இன்னர் வை, இதில் கொஞ்சம் ஷார்ப்பு வை. ஹலோ நான் எந்த மைக்கில் நிற்கிறேன்னு தெரியல. மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா கூற கோயில ஜெவலப்பா. ஹலோ 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 இந்த ரோஸ் ரெட் அம்மா சிகப்பு ரெட் காலம் வச்சு விட்டாங்களே. நான் அன்பார்ந்த ஆடு மாடெல்லாம் அத்துட்டு போகுது. அதே எதுங்க ஹலோ 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 அண்ணா இதை பாருங்கண்ணே. வேலுமுருகன் ஹலோ ஹலோ வாலியம் எதுங்க. ஹலோ கே புதுப்பட்டி வேலுமுருகன். பவன மதுரா நிலையே பண்டியராஜன் தனையே பாவன மதுரா நிலையே பண்டியராஜன் தனையே பவன மதுரா நிலையே பண்டியராஜன் தனையே பவரக தாளதீத பாரில் துண்டி நீ ஐயப்பா பாடபதல்தாய் நீ பத்து மதுமதாய் நீ பாடபதல்தாய் நீ பத்து மதுமதாய் நீ தேவி மீனாட்சி அம்மா தேவி மீனாட்சி அம்மா 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 திமிகிட வாத்திய மிருதங்கம் திமிகிட வாத்திய மிருதங்கம் திமிகிட வாத்திய மிருதங்கம் திமிகிட வாத்திய மிருதங்கம் பிரமாகான கஜே கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவனே சங்கரி தேசிகதோடி சுரதனதாரி தேசிகதோடி சுரகணதாரி தேசிகதோடி சுரதனதாரி தேசிகதோடி சுரகணதாரி வந்தேன் சிவகௌரி கஜானன வந்தேன் சிவகௌரி கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவனே சங்கரி நாடக மங்கள நாடக பூஜிக நாடே மங்கள நாடக பூஜிகம் நாடக மங்கள நாடக பூஜிக மங்கள நாடக பூஜிகம் சோம சுப கௌரி கஜானன சோம சுப கௌரி கல்யாணன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவனே சங்கரி சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சொக்கநாதர் மனமும் மயிலும் மீனாட்சி சொக்கநாதர் மனோ மகிழ் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி பாண்டிய ராஜகுமாரி பவானி அம்பா சிவ பாண்டிய ராஜகுமாரி அம்மா சிவ பாண்டிய ராஜகுமாரி பவானி அம்பா சிவ பைந்தமிழ் பஞ்சமேஸ்வரி வேண்டுமரமும் தர அம்மா அம்மா
ஸ்வரூபிணி வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி அல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி அம்மா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே எம்மையிங்கு சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முகன் ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கு பெரியவனே நேசா பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கு பெரியவனே நேசா செல்வ கணபதியே எங்கள் குல சிதி விநாயகனே நல்லவன் செயலிலெல்லாம் உடன் நிற்கும் வல்லமன் கணபதியே நல்லது செயலிலெல்லாம் துணை நிற்கும் வல்லமை கணபதியே பீமனை திரித்து வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே பீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குல சிதி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சிதி விநாயகனே சித்தி விநாயகனே வணக்கம் காத்தாடி தொப்புக்குள்ள செத்தாடி மார்களோடு உலாத்திட போனே அதோரமாயிருக்கும் காத்தாடி தொப்புக்குள்ள செத்தாடி மார்களோடு உலாத்திட போனே ஹலோ ஹலோ அத்தோரமா இருக்கும் காத்தாடி தம்புக்குள்ள எத்தாடி மார்களோடு உலாத்திட போனேன் கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே கண்ணாலே கண்டேன் ஒரு பின்னாலே அவ பப்பலிக்கு ரொட்டு மேலே நின்னாலே ஏ பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானோ இஷ்டப்பட்ட வாரேன் என்றா இல்லாவிட்டா போறேன் என்றா அத்தோரமா இருக்கும் காத்தாடி தம்புக்குள்ள சேத்தாடு மார்களோடு உலாத்திட போனே கண்ணாலே கண்டேன் ஒரு பின்னாலே அவ பப்பலிக்கு ரொட்டு மேலே நின்னாலே பெஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இறங்கப்பா பெரிய மனுஷ வார்த்தைகளை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா மைந்த இதுல பழுத்த சின்ன பிள்ளைங்களே சும்மா இருங்கப்பா ஒரு பெரிய மனசலுக்கு மதிப்பு கொடுங்கப்பா பெஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே ஓ அம்மா தாயே அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா கூத்து முடி வர பாய்களையே சுட்ட வேணாமா அம்மா தாயே புண்ணியவதியே சும்மா இருங்கம்மா நாடகம் முடியும் வரை வாய கொஞ்சம் இறுக்கி பொத்துங்கம்மா தாத்தா பாட்டி அத்தா பாட்டி அத்தா அம்மா அத்தா அம்மா அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டி தாத்தா பாட்டி தூங்கும் போது புறந்த விடாது கூத்து முடிஞ்ச வெண்ணே நல்லாலேன்னு புறணி வேஜாது பெஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் வார்த்தைகளை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா பெரிய மனுஷங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க சின்ன பையன் எப்படி மரியாதை கொடுப்பேன் நீ அவனோட சேர்ந்து தண்ணியை போட்டு தருறியே எப்படி மரியாதை கொடுப்பேன் அருமையான மைக்கு இதுக்கு அங்கிட்ட இறங்கக்கூடாது வெல்டிங் வச்சிருக்கியா கொஞ்சம் பிஸ்டிங் இறக்கு பிஸ்டிங் லாங் இறக்கு போதும் இறக்கிட்டானடா கத்திக்கம்பு மாதிரி
ஆச்சாரம் தவறாம அந்த மைக்க இப்படி வை. பொம்பளை பிள்ளைக்கு நீ மரியாதை வீட்டுக்கு போயிரு. அதில் எச்சுக்கலை போல நாட்டில் பொண்ணூர் எப்படி உட்காந்துருக்கு பூராமே வீர தமிழச்சிகள். டான்ஸுக்காக நீ வந்திருக்க. சரி சரி வீட்டில் பொண்டாட்டி உனக்கு சண்டையா? அப்போ உள்ள போய் பாடு போ. அல்லோ அல்லோ எக்கோ வச்சு ஏற்றுவேன். அன்னை தந்தை தான் வணங்கி நல்லவன் பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை இந்த சபை வணங்கி நல்லவன் பட்டி கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு நல்லதங்கள் வெள்ளையம்மா குடியிருக்கா குங்குமம் பொட்டழகி நமக்கு வெள்ளையம்மா குடியிருக்கா குங்குமம் பொட்டழகி. அன்னை தந்தை தான் வணங்கி நல்லவன் பற்றி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி நல்லவன் பற்றி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு வெள்ளையம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு வெள்ளையம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. சாரட்டு வண்டி ஒட்டி அமைச்சா சலங்க மாடு 2 ஒட்டி நமக்கு சலங்க மாடு 2 ஒட்டி சாரட்டு வண்டி ஒட்டி சலங்க மணி மாடு ஒட்டி 2 சலங்க மணி மாடு ஒட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாலதானம் போற வண்டியை ஏமாமா நம்ம நல்ல தங்க வாசலுக்கு ஏழு மாமா நம்ம நல்ல தங்க வாசலுக்கு ஏழு மாமா ஒரு 2 ரச்சு உள்ள நல்லவன் பட்டி கிராமம் ஒத்துமையே ஆயிருச்சு புள்ள ஒத்துமையே மைய மைய ஏனா மையே ஒரு 2 ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையோ ஆயிருச்சு நாடுது 2 ரச்சு ஏமாமா பிள்ளைகளை தூக்கிட்டு போவானா ஏழல மாமா நீங்க பிள்ளைகளை தூக்கிட்டு போவானா ஏழல மாமா ஒரு 2 ஆளுயர விச்சரவா 18ஆம் படி பெரிய கருப்புட்டா 6 அடி விச்சருவா ஆளுயர விச்சரவா அசையாத முடியறவா கல்மே அசையாத முடியறவா ஓடிச்சனவனங்குதுவார் கட்டண கட்டழகி கோடிசனவனங்குதுவார் கட்டழகி எனக்கு ஒலசாமி 18 பாட்டி கருப்பு குங்கும பொட்டழகி ஒலசாமி முடியருவா குங்கும பொட்டழகி மாலை நல்ல மதிய நேரம் மாலை நல்ல மதிய நேரம் வெள்ளையம்மாவுக்கு நாங்க கரகங்களும் தூக்கும் கால நாங்க கரகங்களும் தூக்கும் காலா கேட்டவரம் தந்துருவாய் ஏசாமி கேட்டவரம் தந்துருவாய் ஏசாமி நல்ல மட்டி தெய்வம் மடிய ஏழல சாமி இது நல்ல மட்டி திராம மடி மாமி 3 பேரும் தூக்கத்தில் இருக்கீங்களா? சரி என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தானே 100 ரூபா சேர்த்து தர போறேன்னா பேரன்பு கொண்ட அவங்க ஆசை அப்படி வேற ஒன்றும் இல்லை. என் உயிரில் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, இந்த நாடகம் பார்ப்பதற்காக 45 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் 2 வீலர் எடுத்துகிட்டு வந்து அதில் பெட்ரோல் இருக்கோ இல்லையோன்னு தெரியாமல் பாதி நேரத்தில் உருட்டிட்டு போகும் என் அன்பு உறவுகளே,
இங்கே இருக்க பொம்பளை ஆளுகள்லாம் போன வருஷத்தோட வீட்டுக்கு போலையாத்தா? இங்கே நீயே செட்டில் ஆகிட்டீங்களா? உண்மையிலேயே உங்களை மறக்க முடியாது. இந்த சிவப்பு மிட்டாய் விற்கிற ஆள் அந்த வண்டி அங்கிட்ட எடுத்துகிட்டு போ. இந்த சிவப்பு மிட்டாய் எல்லா பேரும் பல்ல பார்க்குறேன் செங்கக்கலை தின்றது மாதிரி. அது என்ன மிட்டாய்? ஏன் பல்ல கிடக்குறிய? இன்னும் வியாபாரம் உனக்கு புழு புழுன்னு ஓடும். எதை என்னையால் முடிஞ்ச உதவி. டீ கடை சூப்பர்ண்ணே, அருமையான டீ கடை. டீயில் மண்ணெண்ணெய் வாடை வந்து இங்கே தாண்டா பார்க்குறேன். மண்ணெண்ணெய், பெட்ரோல், அடுத்து கூர்ண மருந்து. எல்லாரும் பொண்ணு வருஷங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, டீ குடிக்கணும்னா இப்போ குடிச்சுக்க. நாடகத்தில் மட்டும் கூட்டம் கூட கூட டீ கடைக்காரன் பார்ப்பேன். என்னன்னு 5 லிட்டர் பால் தான் இருக்குது, 5000 பேர் இருக்காங்களே, என்ன பண்ணணும்னு பால் சட்டிக்குள்ள ஓசை விட்டுருவேன். என்ன ஓசு? 1 லிட்டர் பாலில் 800 பேத்துக்கு எங்கள் ஊரில் ஒருத்தன் டிவி போட்டு இன்றைக்கி வீடு கட்டியிருக்கேன். கடைசியில் இப்போ டீ போட முடியலை, சாரத்துலேருந்து முண்டை விழுந்துட்டேன். ஒரே விஷயம், என் தாய்மார்கள் இல்லாமல் அணுவும் அசையாது. உங்களைத்தான் மேடம் சொல்கிறேன், கைதட்ட மாட்டீங்களா? கைதட்டாத உங்களையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு போ. ஏன்னா தாய்மாரில் நம்ம அப்படி சொல்கிறோம், ஆனால் அது வாய் அரைச்சனம் சும்மா இருக்காது. இந்த குழம்பு வைக்கும் போதெல்லாம் நீ போய் பாரு, வெண்டிக்காய் நறுக்கும் போது அப்படியே ஒன்று வாயில் கொடுக்கிட்டு, அரிசியை களைஞ்சிக்கிட்டு இருக்கு, 5-6 வாயில் கொடுக்கிட்டு விதண்டுகிட்டே இருக்கும். ஊரே கேன்னு சண்டை ஓட்டு பாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கன்னு 2 பொம்பளை நின்று, நேற்று மீன் குழம்பு வச்சேன்டி, ருசியே இல்லை, என்ன சேர்க்கணும், இப்படி பால்டாயில் சேர்த்துரு. ஏன்னா இதுகள் மாதிரி யாரும் சமைக்க முடியாது பெண்கள், அப்படின்னு தான் நாட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு ஆம்பளை ஜெயிச்சிட்டேன் எல்லாரும். இன்னைக்கு ஆம்பளை ஆள் அப்படி சமைக்கிறேன். கணேஷ் கோயிலை போட்டுக்கிட்டு சமைக்கிறேன். கணேஷ் கோயிலை போட்டுக்கிட்டு உதுத்து ஏன்னு வச்சு வாணியை வடித்து அதுதான் சட்டி மாத்திரை தாளிக்கிறது. எல்லாத்தையும் தின்னுதான் தொலைக்கணும். உலகத்திலேயே சுத்தமானது கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா இன்னைக்கு சொல்கிறேன். எல்லா பொருளும் கலப்படம் தான். சுத்தம் கலப்படம் இல்லாதது, நம் உயிரை உண்டாக்குனது, ஆரோக்கிய தந்தது பெத்த தாயினுடைய பால் தான். அப்புறம் எல்லாமே போலி. இந்த மைஜெட்டு வேலை முடியும் தானே, சாமானை எங்கெங்கே வாடகைக்கு எடுத்த கொஞ்சம் சொந்த சாமானா? இதில் என்ன மேலே நிலான்னு ஓட்டுருக்கு, அமௌண்ட்டு மாதிரி தானா? ஓசி வாங்காத பாதி நேரம் அவன் வந்து வாடகை கெடுக்கிட்டு இருப்பேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டியானே? கல்யாணம் பண்ணிட்டியா பண்ணலையா? எத்தனை இல்லையே? அதுக்கு மேலே ஏன்? அதுக்கு மேலே ஏன்ட்டேன், வேணாம்ட்டேன். ஏன்னா 3 உள்ள 4 உள்ள வெத்துக்கிட்டு இருந்தவாரு யார்கிட்ட பிள்ளை மண்டை விட்டு அள்ளிட்டாங்களடா. உட்கார்த்தா அந்த சிவப்பு முட்டையை கொடுத்துட்டாங்களா? இங்கே நல்லா தின்னு இந்த சிவப்பு முட்டை. ஒரே விஷயம் ஐயா, அந்த பாடி அங்கே தூக்கிட்டு போங்கய்யா. விழா கமிட்டியாளர் இங்கே வாங்க. சும்மா உனக்கு என்ன பண்ணணும் நான் சொல்லு பண்ணுறேன். இன்னும் ஒரு ஆப்பு வாங்கி தரேன், குடிச்சு விட்டு முண்டமாக படுக்கிறியா? நீ போயிரு, மற்ற ஒப்புன மாதிரி நினச்சிக்கிட்டு தெரியாத. இது பூரா எதுக்கு உட்காந்து இருக்கு? எனக்கா வந்த ஆளு பூரா கை தூக்குங்கப்பா. பேசாம இந்த ஊரில் நான் பிரசண்டாக நிற்க போகிறேன். ஐயோ பிரசண்ட் பார்த்தா காலி கூர்ண மருந்து வச்சுருவாங்க. பிரசிடண்ட்டுக்கு ஓட்டு கேட்டு அவரோட நிற்க போறேன்னு சொன்னேன். எனக்கு வேண்டாம் அரசியல், வேண்டாம் பதவி, வேண்டாம். நான் ஒரு ஏழை தான். ஆனால் ஏழை கஷ்டப்பட்டா பார்த்துக்கிட்டு இருப்பேன் இல்லை. எங்கெங்கே ஏழை கஷ்டப்படுதோ அங்கே இந்த எம்கேஆர் இருப்பேன். என்னத்தை கொண்டு போனோம் போங்கப்பாங்க. காசுன்னு ஒருத்தன் ரொம்ப பிச்சைக்காரனாக இருப்பேன். ஒரு 5000 வாங்கி சட்டிக்கில் வச்சுருப்பேன். முண்டை சட்டி ஓட்டையாக இருக்கும், அங்கே விழுந்து கிடக்கும். என்ன காசு? பணம் முக்கியம் முடியாது, குணந்தான் முக்கியம். உண்மை தானே? என் பங்காளி கைதட்டார். நல்லதுதான். வீடியோ பாரு, நாளைக்கு செக்ஸ் படம் போட்டு பாரு. என்கிட்ட வந்து கூட பேசினால கண்டாலும் எனக்கு எரிச்ச மாதிரி நத்தியாக இருக்கேன். நான் எதுக்காக பேசுகிறேன்னா, நான் போட்டிருக்க வேஷம் அப்படி ஐயா. நான் யாராக இருந்தாலும் பேசத்தான் செய்வேன். ஏன்னா நான் கோமாளித்தனத்தை விட்டு இந்த பவுடர் அழிக்கிற வரைக்கும் நான் மாறவே மாட்டேன். உங்களை சிரிக்க வைக்கணும்,
சிந்திக்க வைக்கணும். அதாய் அதாய் மல்லிகைப்பூ இன்னும் 1 கிலோ சேர்த்து வை. உட்கார். டேய் அது காலை ஒன்னெல்லாம் டிஎஸ் வீட்டில் வச்சு கொண்டே போக முடியாதே. காலை இன்ஜின் புகையும் விட்டு வேறுன்னு கக்கி உன் புருஷன் தூக்கி அடிச்சு. என்கிட்ட மட்டும் எல்லாரும் யாரும் ஒண்ணுக்கு போற ஆளு கூட என்னை தெரியாம போயிரு. எனக்கு கிறுக்குத்தனமா தான் பேசுவேன். ஏன்னா எல்லாமே நகைச்சுவையை காத்த. நீங்க சிரிக்கிறீல்ல. போன வருஷம் இந்த மேடைக்கு நம்ம வந்தோம். இந்த வருஷம் பார்த்தீங்களா இந்த நல்லதங்காவும் இந்த வெள்ளையம்மாவும் என் பிள்ளை நீ வரணும்டான்னு சொல்லுது. பாலமட்டுக்கு பக்கத்தில் பேசின நாடகம், அந்த நாடகம் நின்று போய் உங்கள் மண்ணுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்களா எங்கே தெய்வம் இருக்கோ அங்கே தான் இந்த கோடாங்கி மகன் இருப்பான். சாமி சாவையை மிஞ்சியது தான் சாமி. பெரும்பாலும் இந்த சாமியில் பூரா நம்ம வயிறுமே பொம்பளையால் பூரா போய் சாமிகிட்ட கண்ணீர் வடிச்சு அடியே வெள்ளையம்மா உன வெள்ளையம்மா உனக்கு அக்காவாக்கும் சாமிய அடியே வெள்ளையம்மா கேட்டு கொடு. அரப்பேன் மோதிரத்தை காணா ஆத்தா நகை கடையில் எடுத்து வந்துடுறோம். ஆம்பளை வைய கிளம்பிட்டேன் சாமி ஆடி விடுறான். டாய் கருப்பா டாய் இங்கே தான் இருக்கியா? அப்புறம் நான் ஆந்திராவுக்கு போயிட்டாரு. இது ஏன் தப்பு இல்லை. தெய்வத்தை வைவது தவறில்லை. ஏன்னா அதனுடைய பிள்ளைகள் நம்மெல்லாம். நமக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கு. ஒரு ஆள் தூக்க வச்சு தட்டானா இல்லை நீ உள்ள ஓடான்னு தட்டானா தெரியல. அவன் தட்டும் போதே இருந்தா. ஏன்னா சிரிக்கிறது வாய் விட்டு நல்லா கக்க போக்குன்னு சிரிங்க. ஆனால் செட்டு பொண்ணு கட்டியிருக்க ஆள் சிரிச்சிடாது. கல்வி 10 விழுந்து மூக்காந்த தந்துவோம். சரியா சிரிக்கும் போது நல்லா பாருங்க. ஒவ்வொரு பொம்பளை ஆளுங்க இப்படியே அடிச்சு பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை தொடையில தட்டி கட்டி வர விட்டுரும் அடிச்சு. அப்படி சிரிச்சாத்தே உங்களுக்கு எந்த சீக்கு வராது. சில பேர் சிரிக்கும் போது நமக்கு எரிச்ச மஜரா இருக்கும். நல்லா காமெடி வச்சுக்கிட்டு இருப்பேன். முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்னென்ன முண்டை அதுக்கு மேலே வாயை திறக்க முடியாதுல்ல. நல்லா சிரிக்கிறவனா அப்படி ஆளுக்கு எடுத்து விட்டுருவேன். ஆத்தா எக்காய் எக்காய் உள்ள நரசு இருக்கு. நரசிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு டானிக்க பேத்திக்கு வாங்கிக்கப்போ. பேத்தியா பிள்ளையாடா இல்லை வேற யாரும் பிள்ளையும் மாற்றி தூக்கிட்டு வந்துருச்சா? ஏன்னா குழந்தை செல்வம் உலகத்திலே குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அங்கிட்டு போக முடியாதா? இந்த இங்கே வேணா சுரங்க பார்த்தா கடைச்சோறேன் இதுக்குள்ளே போறியா? எங்கிட்டு போக முடியாது. ஓ ஊர் உனக்கே தெரியலையா? வீட்டில் விட்டுட்டு அங்கே இருக்க செம்பரியாட்டை பற்றிட்டு வர சொல்லு. கணவன் பொம்பளை ஆளுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லவேம்பட்டியில் சொல்கிறேன். என் ஆணுவருக்கும் உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உங்களை காப்பாற்றுறாங்க. நீங்கள் தினமும் புருஷனுக்கு 5 விளக்கு நீ பொருதணும். 5 விளக்கு எண்ணெயை ஊற்றி திரிய வச்சு பொருதி ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு மஞ்சப்பால் ஒரு குடம். அவன் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அவன் காலை கழுவி உள்ளே கொண்டு போய் பெட்டில் மல்லாக்க படுக்க போடு. குப்புற படுக்க போடாத கரையாக முச்சிடும். மல்லாக்க படுக்க போட்டு அவன் காலை தொட்டு கும்பிட்டு அப்புறமேலே நீ அடுப்பை பற்ற வை. நினைக்கிது இவங்களுக்கு என்ன மயத்துக்கு நாங்கள் மரியாதை தரணும். இப்போ ஆம்பளை கிளம்பிட்டான். முக்கா போதையில் அன்றைக்கி ஒரு வீட்டில் பொண்டாட்டி அடித்து பாயிடுறேன். என்னன்னு பார்த்தா முண்டை போதையில் போய் ஒன்றுக்கு அடிச்சிருக்கேன் மாடிக்கிட்டேன். பாத்ரூம் பதிலாக பிரிச்ச திறந்து ஒன்று கடிச்சிருக்கேன். தக்காளியெல்லாம் மிதக்குதான். பிள்ளைக்கு வாங்கி வச்ச பால் டப்பாலாம் அப்படி ஆடுது. இந்த அம்மா போய் காலையில் திறந்துருக்கு ஆவி அடிச்சது விடக்குன்னு உதஞ்சு. ஆனால் அந்த காலந்தேன் எங்கள் அப்பத்தா வேறு பட்டுக்கிழவி, எங்கள் அம்மா வேறு முத்துவல்லி. எங்கள் அம்மாலே என்னை கூப்பிடும்போது ராதாந்தேன் கூப்பிடுவாங்க என்னைய. ஆனால் எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை ராதாச்சாமின்னு கூப்பிடும். ராதாச்சாமி ஐயாவு அப்படித்தான் என் கூப்பிடுவோம். எங்கள் நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் என் தங்கச்சி ஒன்று யாரையுமே தவிர எங்கள் தாய் பேசுனதில்லை. அதே மாதிரி எங்கள் அப்பாவை கூப்பிடும்போது ராதாப்பாய் இங்கே வாங்க ஆடு அத்துட்டு போகுது அதை கட்டுங்க, இங்கே வாங்க இந்த மூடையை தூக்குங்க, இங்கே வாங்க இந்த தவிட்டை அந்த ஆட்டுக்கு வைங்க, ராதாப்பான்னு தான் சொல்லும். நீங்கள் எல்லாருமே இப்போ
இப்போ உள்ள லேடிஸ்மார்களே, லேடிஸ் உங்களை தான் சொல்கிறேன். இப்போ புருஷனை பூரா எப்படி நீங்கள் வாங்க அத்தான் அமருங்கள், புல் காப்பி போடவா, டயர்டாக இருக்கீங்களா, எந்த பொம்பளை சொல்கிற, ஏய் இங்கே வா, இதை தூக்கு, வாமுண்டாய். எங்கள் சின்னம்மாலாம் எங்கள் சித்தப்பா அப்படிதான், கழுதாய் வா கழுத, அங்கிட்டு போ கழுத, பாடு கழுத, கஞ்சியை குடி கழுத. அவங்க என்ன பொடி சமைக்கிறாளா? இப்போ லேட்டஸ்டாக படித்த உள்ளைய புருஷனை அழகா கூப்பிடுது. புச்சு, அவன் சொல்லுங்க சுச்சு, பொச்சு சுச்சு. இது எப்போ பேசுவாங்கன்னா கல்யாணம் பண்ணி ஒரு வாரம், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் ஒரு வாரத்துக்கு கேட்பாங்க. புதுசாக கல்யாணம் ஆன ஆள் வரும், அப்போ கண்ணீர் வடிப்பேன் பாரு. ஒரு வாரம் பொண்டாட்டியை நிமுற விட மாட்டேன், குடிய விட மாட்டேன். அது போய் காய்கறி நறுக்கிட்டு இருக்கு, இவன் போய் முதுகில் நறுக்கிட்டு இருப்பேன். தள்ளுங்க, நான் போகவே மாட்டேன், அடம் பிடிப்பேன். காப்பித்தூள் ஓட இவன் சீனியை கலக்கிட்டு இருப்பேன். இந்த ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்தில் இவங்க பைக்கில் மறு வீடு ஒவ்வொரு வீடாக கூப்பிடுவாங்கல்ல, அப்போ புருஷன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி விடலாம். பைக்கில் மற்ற நேரம் அந்த கிளவியெல்லாம் ஏற்றிட்டு போகிறோம்ல வயசானவெல்லாம், அந்த வயசான 60 வயசில் அவர் டிஹெச் வீட்டில் முன்னாடி உட்காந்துருப்பார். அவர் பொண்டாட்டி இப்படி உட்காந்துருக்கு, வீட்டு வேறும் போவார். இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க எந்தெந்தண்டி வண்டியை வாங்கிக்கிட்டு புருஷனை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறான். அவன் அடியாய் மூச்சு விட முடியல, கொஞ்சம் கையெடு. அன்னைக்கு மட்டும் அவள் பூங்கோதை போனான், போங்க மெயினில் போவான், ஊருக்குள்ளே ஒரு 4 ரவுண்டு அடித்து போங்க, ஊர் சக்காளத்தை ஊரம் வாயில் வரல வைக்கட்டும். எப்போ இந்த ஒரு வாரத்தில் ஒரு 25 நாள் ஆச்சுன்னா 2 பேரும் உள்ள சண்டை ஓட்டுருப்பாங்க. சண்டை ஓட்டு பாஞ்சு இவன் டேங்கில் உட்காந்துருப்பேன், இவன் பொண்டாட்டி இங்கே உட்காந்துருப்பா. அப்படி 2 பேரும் சண்டை வருவனே வேகத்தரையில் போய் நம்மளால் டம்முன்னு விடுவேன். அவங்க போய் அப்படி இடிப்பாவாரு, நம்மளால் கிரிமினலாக மாறிடுவேன். எப்படி மேலே படுது பொழந்துரியம் உடனே அந்த பிள்ளை, நானும் அது ஒன்று வேகத்தரை எனக்குன்னு ஆசை போயிடா. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளையை வச்சுருவாங்க. இந்த பிள்ளையை பார்த்துட்டா இந்த பிள்ளை டேங்கில் இருக்கான், அவன் கூட இருப்பேன். என் பொண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு இண்டிகேட்டரில் உட்காந்து வரேன். இப்படியே ஏன் சொல்கிறேன், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். நம்ம உயர்ந்தால் பக்கத்து வீட்டுக்காரர்களோ சொந்த பந்தம் அத்தனை பேருமே போராமை அடைவார்கள். ஆனால் பெத்த பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ உயர்ந்தால் நம்மளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன்னா நம்ம அப்பா அம்மா மட்டும்தான். அது போதுமா? அப்போ வீட்டுக்கு போ, ஒரு சாங் பாடிக்கிறோமா? பம்பா நதி கரமோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதி கரமோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், ஐயப்பா கொல்லி மலை ரளி மலை பிறகு மலை 5 மலை, கொல்லி மலை ரளி மலை பிறகு மலை 5 மலை, 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சந்தனம்
சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது பன்னீரும் புஷ்பமும் எங்கே மணக்குது பாதாள ராஜாவின் அங்கே மணக்குது புலிவாகனம் எங்கேதான் எங்கே ஓடுது புலிவாகனம் ஊர்மியது இங்கே மணக்குது மணிகண்டன் மேலதான மேலே மணக்குது சந்தன ஜவ்வாதம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது ஊதுபத்தி கற்பூரம் எங்கே மணக்குது ஊதுபத்தி கற்பூரம் எங்கே மணக்குது சிவபெருமான் மைந்தனின் மேலே மணக்குது சிவபெருமான் மைந்தன் அவன் மேலே மணக்குது சந்தன ஜவ்வாதம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி வேளாடுது பாருங்கோ குயில் கோபுது கேளுங்கோ ஏனுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ அவனே தூக்கிக்கிட்டு கரகம் அது ஆடுங்கோ பழனி மலை போவம்மா பழனிமலை போவோமா பக்தர்களே வேகம்மா பக்தர்களே வேலம்மா பழனி மலை போய் புட்டு பஞ்சாமிரதம் வாங்குவோமா பழனிமலை போய் புட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி வேளாடுது பாருங்கோ குயில் கூபுது கேளுங்கோ கூவுது கேளுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ காவடி தூக்கிக்கிட்டு கரகம் அது ஆடுங்கோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 பத்தியா முருகனே நேரில் வந்துட்டாரு என் முருகன்னா கருப்புச்சாமியாடா. அன்பு விசாலனி இடியாப்பம் இடியாப்பம் ராஜபாளையம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 அம்பளிப்பு கொடுத்த விசாலனி இடியப்ப கடை குரூப்ஸா ஏய் கடை வச்சிருக்கியா இடியப்பம் புளியிறியா அருமையான மறுபடியும் கிறிஸ்ன்னு சொல்லு. அன்பு விசாலினி இடியப்பம் குரூப் சார்பாக ராஜபாளையம் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501. நல்ல இதயங்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு 50 100 ஒரு ஏழையை காப்பாற்றும். இப்போ என்னுடைய சொந்த இடத்துலையே நம்ம ஏற்கனவே எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் நான் வைத்திருப்பது அத்தனை பேத்துக்கும் தெரியும். என்னுடைய இடத்துலையே இப்போ இல்லாதவர்களுக்காக 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த 4 வீடு விரைவிலே 400 வீடு ஆகும். இதில் சிமெண்ட் வாங்க வாடா. சரி சரி 120 தரேன். நீ வீட்டுக்கு போறியா? சரி அசந்தமே ஒன்று இருக்க முடியாது. உன் பேர் என்னப்பா? ஆமாம், எனக்காக 100 ரூபா அம்பளை கொடுத்த நல்ல உலகத்து நாட்டு கொஞ்சம் நேரத்தில் தலை சுழுக்க எடுத்துருப்பேன் போலடா. யார் வேற? எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் பெருமைப்படுத்தி 101. யாரு பேரில் அரிச்சனை வந்துட்டு வர? நீ உட்கார, என் தம்பி தானே, உட்காரு உட்காரு. அவ்வளோதான். பாசம் எப்படி இருக்கும்னா லோக்கல் சரக்கா 18 40. ஏன்னா குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுட்டேன். ஆனால் குடியாரன் பாஜக்காரன் மற்ற நேரம் கிருன்னே இருப்பாங்க. இப்படியே ஒரு கோட்டரை போட்டு அழுவேன் பாரு, பப்பிக்கால வச்சு ஒட்டினா கூட அழுக நிற்காது. இந்த அண்ணன் போட்டா எடுத்தார். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போவேன்னு போயிட்டு தான் வரியா? இந்நேரத்தில் எங்கேயோ எடுத்த பிரச்சனை இல்லையா? இந்த கல்யாண வீட்டில் இந்த கேமராமேன் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். இப்படி ஆளுகள்லாம் வந்து சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க தம்பிலாம் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் போட்டாதான் எடுக்க சொல்லுவேன். பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிடும் போதே கிரிச். மாப்பிள்ளைகிட்ட போய் நீ என்ன பண்ணுற சார்? நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது சார் ஆல்பம் ஒன்று போடணும் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா வேறு லெவலில் புகைப்படம் இருக்க முடியும் கேமராமேன். உடனே மாப்பிள்ளைங்க எச்சு புத்தியில் சொல்லுங்க ப்ரோ,
உங்க ஒய்ஃப் ஷோல்டரில் கையை போடலாமா? அவன் இதை தாண்ட நான் எதிர்பார்த்தேன். நன்றி. கிரிச் சார், அவங்க கன்னத்தை கிள்ளலாமா? குச்சு 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 இந்தா கிச்சு கிச்சு. அடுத்து சார் ஒரு முத்தம் கொடுங்க சார். அவன் பாதி நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளையை தேடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நீ வெறியத்து விட்டுட்டு நீ இங்கே இருப்ப. ஏன்னா புகைப்படம் ஆரம்ப காலத்தில் எங்கள் ஆத்தா அப்பைங்கெல்லாம் முன்னோர்கள் பாட்டையும் போட்டையெல்லாம் புகைப்படம் எடுக்கும்போது எப்படி நிற்பாங்கன்னா, நான் நிற்கிற மாதிரி தான். கேமராமேன் ரெடி, ஒரு கருப்பு துணியை போட்டிருப்பாங்க, எல்லாம் சிரிங்க, இவ்வளோதான் சிரிங்க, அவ்வளோதான். இப்போ பூரம் செல்ஃபி தான். வெளியே இருக்கும்போது கூட செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். வெளியே இருக்கும்போது எடுத்த புகைப்படம் கிரிச். அதே மாதிரி காதல் புனிதமானது. பெற்ற பிள்ளைகள் தாய் தகப்பன் மேலே வைக்கக்கூடிய பாசம் காதல். இப்போ இந்த ஊர் மேலே எம்கேஆரை வைத்திருக்கிறதுக்கு பேரும் காதல் தான். நல்லவன்பட்டி மனதிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கிராமம். மறக்க மாட்டேன் உங்களை அத்தனை பேரை. ஆனால் அந்த காதலிக்கும் போது இந்த காதல் பண்ணுறவன் பக்கத்துல எல்லாம் போய் எவனும் வெளியே இருக்காது. ஆமாப்பா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒரே வார்த்தையை தான் சொல்லுவேன், பேட்டரி சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். சொல்கிறேன் அந்த பிள்ளை, வினோத் என்னடா பண்ணுற? பார்த்தா இங்கே பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருப்பேன், அள்ளி விடுவேன். நான் இப்போ தாண்டா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் ஃபுல்டப் உயின்வேன். ஒருத்தர் அப்படித்தான் போய் பக்கத்தில் ஒரு வயசான ஆள் வெளியே இருந்திருக்காரு. இவன் தூர்கட்டில் வெளியே இருந்துட்டு முச்சுன்னு காதலிக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். அந்த பெரியவர் சுற்றி பார்த்துருக்காரு. பண்ணி கிண்ணி வருது போல. இது வேற தாலி பின்னாடி குத்தி தூக்கி போட்டுச்சுன்னா போச்சு. ஏன்னா காதல் செய்யுங்க, எல்லாரும் காதல் பண்ணுங்க. உங்கள் மனதுக்கு எது சரின்னு வருதோ அதை செய்யுங்க. ஆனால் பெத்ததாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்கள தான் 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து. உனக்கு என்னப்பா வேணும்? கதை ஆரம்பிக்கவா? நாடகத்தை கருத்து போகிறவளே. ஐயா கமிட்டி பாமான் நீக்குறோ உன்னையத்தேன் அங்கே வரா. அந்த பாடியை கொண்டு போய் தள்ளி போய் எரிச்சு. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேய்கரம்போ அவருக்கு சொந்த ஊரம். அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். சிறகடிச்சு அடலைட்டு தானே அமர்ந்துருச்சு. அக்கினி சிறகெடுத்து அணு ஆற்றலையே உடைத்திட்டாரு. வெற்றிகளை குவித்தார் ஐயா, பெரும் பாசம் இது நம்மளா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளி வளம் தந்தாரையா, இளைஞர்கள கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தமிழக மண் மீது
வீணா அங்கே விண் மீது கனகி வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் உங்களை எண்ணி மாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கல்லா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். கைதட்டலாம். அப்துல் கலாம் ஐயா ஒன்றும் ஜாதி தலைவரோ மத தலைவரோ கிடையாது. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது பெரிய விஷயமா இருந்தாலும் நாம் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு தமிழன் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அவர் தான் சொல்லிட்டு செத்து போனார், இந்தியா வல்லரசு ஆகும், கவலை வேண்டாம், நான் இல்லாவிட்டாலும் இளைஞர் கையில் தான் இந்தியா இருக்குன்றார். உண்மைதாங்கய்யா, இளைஞர் கையில் தான் எல்லாமே இருக்குது. 12 மணி ஆனால் கப்பு தண்ணி சைடிஸு சரக்கு எல்லாமே இளைஞர் கையில். ஆப்பிள் போகணும், சாதா போகணும், எல்லாமே கையில். எப்போ இந்த நாடு வல்லரசு ஆகும், எப்போ தமிழகம் தூய்மைப்படும் அப்படின்னா இந்த டாஸ்மாக் கடையை பூரா என்னைக்கு அடைக்கிறார்களோ அன்னைக்குத்தான் உண்மையான சுதந்திரம். அன்பு உறவுகளை, ஏன்னா நல்லவனையே கெட்டவனை ஆக்கிவிடும். முத சரக்கடிக்க கற்றுக் கொடுக்குற ஆள் அழகாக சொல்லிக் கொடுப்பேன். கப்பை ஊதணும்ன்றேன், ஊதி விட்டு லேசாக 2 சொட்டு தண்ணியை விட்டு அப்படி அலசுவாங்க. புதுசாக தண்ணி அடிக்கிறவனுக்கு அழகாக பழகி கொடுப்பேன். அவன் இப்படி கப்பை எடுத்தவனே என்ன ஒரு மாதிரியை உமட்டுதுனே, போடா முட்டாப்பல உமட்டுதா, என் மண்டையை உசுன்னு இழு மோந்து வர்றா, மறுபடியும் கொண்டு வருவேன், உமட்டுதுனே கம்பு கூட்டம் மோந்துவார், உமட்டுதுனே சட்டியை கலட்டி மூஞ்சி மோந்துவார். ஏன்னா தீயவை சொல்லிக் கொடுக்க தமிழகத்திலே ஆட்கள் இருக்கிறார்கள், நல்லது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இதே ஊரில் ஒரு மல்லிகை கடையை டீ கடையை வச்சுருக்காங்க இல்லை, அவங்கெல்லாம் உங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டுங்க, வாடா என்ன வேலை ஆக்குற, இந்த மாதிரி நான் நிமிந்தால் வேலைக்கு போகிறேனே, போகாதடா என்னை மாதிரி ஒரு மல்லிகை கடை முக்கு ரோட்டில் வைடா, மாதத்துக்கு 50,000 1 லட்சம் கிடைக்கும்டா சொல்லுவானாக்கும். சொல்ல மாட்டேன், நீ போய் கேளு இந்த கடையில் போய் மல்லிகை கடையில் வியாபாரம் எப்படி, என்னத்த வியாபாரம், இந்த பூரா கடந்து அந்த அரிசிக்கு இன்னும் 8,000 தரணும், பருப்புக்கு 3,000 கொடுக்கணும், பூரா கடை ஜாம்பு வைக்கிறேன், இந்த வந்துடுவேன், இந்த வாரச்சீட்டுக்காரன் வந்துடுவேன். அப்போ என்ன இதுக்கு டெய்லி திறந்து வச்சுருக்க, உண்மை தானே? நல்லதை மட்டும் செய்வோம், யாரும் கெட்டு போவதில்லை. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த இல்லாதவர்கள் இருப்பவர்களிடம் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். எவன் தருவேன், தரவே மாட்டேன். ஆனால் பாசமும் பசியினுடைய அருமையும் அதிகமாக உணர்ந்து வாழக்கூடிய ஒரே ஜீவன் என்றால் யார் அப்படின்னா தமிழகத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த அன்பு உறவுகள் தான். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி காசினுடைய அருமையும் பாசத்தினுடைய அருமை யாருக்கு தெரியுமுன்னா அந்த பாமர தமிழுக்கு தான் தெரியும். பல கோடி சொத்து அதிபராக இருப்பேன், கெடாக்கரியை திங்க முடியாது, டெய்லி கேப்பக்கூழு கம்மங்கூழு தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா பூராமே நோய் வந்துருச்சு, அதிகமாக பரவிருச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு தலைவலியோ ஒரு இருமலோ வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போகாதீங்க, போனீங்கன்னா சோழி முடிஞ்சு. சும்மா ஒருத்தன் போய்கிட்டு இருந்தேன், லேசாக அரிச்சிருக்கு முதுகில், டாக்டர்கிட்ட போயிட்டேன். போனவுடனே டாக்டர் சொன்னார், என்னப்பா பிரச்சனை? சார் முதுகு நம்மன்னு அரிக்குது. அரிக்கவே கூடாது. சுமிதா அந்த பிள்ளை, சார் எஸ் சார் உன்னை கொண்டு போய் இந்த 8ஆம் நம்பர் ரூமில் படுக்க போடுங்க. இன்ஜினியர் நீங்கள் வாங்க உட்காருங்க, ஒரு ஆள் முதுகு வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கு என்ன சார் மேமாடி எடுக்க எவ்வளோ ஆகும்? சார் ஒரு 4 லட்சம் இருந்தால் எடுத்துடலாம். அப்போ அரிக்குன்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரிங் போகிற வரைக்கும் அவனை விடக்கூடாது, உள்ள போ. காரணம் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏமாற்றக்கூடிய உலகமாச்சு. செத்த பணத்தை போட்டுக்கிட்டு 10 நாளாக பெருசை பார்க்குறேன், இப்போ காப்பாற்றலாம் சார், 100 பேர் ஓடியாடுவேன். ரெடி சார், சார் மூச்சு விடுறாரு சார், சார் இப்போ இட்லி கேட்டார் சார், ஒரு மசரும் கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா இந்த நாடு அப்படி போய்கிட்டு இருக்கு. உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளுங்கள். என் தாய்மார்களே, நீங்கள் மாசமாக இருக்காங்கல்ல பிரசவ டயம், அந்த டயத்தில் நீங்கள் வேலை பார்க்கணும். ஆத்தான் வேலை பார்த்தீங்கன்னா ஓடி ஆடி வேலை பார்த்து பாத்திரம் வளர்க்கணும், சோறை வடிக்கணும், தினமும் நடக்கணும். அப்படி இருந்தாத்தே சுகப்பிரசவம். இப்போ லைட்டாக வாந்தி எடுத்தவொடனே புரிச்சு வந்து கேட்குறேன், என்னடி வாந்தி எடுக்கிறேன்? முழுகாமல் இருக்கீங்க, இந்த கட்டில் விட்டு நீ இறங்கவே கூடாது. அது இருந்தால்
அசையாதடி. அவனா போய் எல்லா வேலையும் பார்த்து ஊட்டி விடுவேன். ஒரு வயடா அந்த அங்கம். அப்போ டாக்டர் பார்த்துனேன், ஊட்டியா விடுற, ஒரு 5 ரம்பம் 2 வெற்றும். ஏன் இந்த வேலைச்சாமி பொண்டாட்டியை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கல, எப்படி தூக்கிட்டு வருவேன்? தூக்கி போட்டு குறைன்னு அறுத்து போடும்டா. அறுத்து போட்டு அவ்வளோதான், சாக்கை வச்சு சாத்தக்க வச்சு தச்சு. அன்றைய காலத்தில் சுகப்பிரசவம். ஏன் பூராமே விவசாயம் வேலை பார்த்தாங்க. என்னை ஆத்தாமார்கள்லாம் வயசான பாட்டிகள் தான் அன்றைக்கி எம்பிபிஎஸ் டாக்டர். எதுக்கு எடுத்தாலும் குடல் பிறண்டாலும் அதையும் தட்டி விடும், தொக்கு எடுத்தாலும் அதுதான் எடுக்கும். பிள்ளைக்கு உரல் விழுந்து முன்னுவாங்க. இன்றைக்கி உரலை தூக்கி போட்டால் கூட அப்படியே கிடைக்கும். அப்போ குழந்தை பற்றி தூக்கிட்டு வரும்போது பார்க்கணும், தட்டு வண்டியெல்லாம் பெறலாம், குழந்தை 1/2 டன் கிடப்பேன். யாருக்கு கருப்பாய்க்கா பிள்ளை வந்திருக்கு? ஆமாம், என் மயனை பாருங்கன்னு சொன்னால் ஒரு கை 15 கிலோ இருக்கும். அப்படி அந்த காலத்தில். இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தூக்கிட்டு வருது, ஊர் சனமே ஆளாத்தி தட்டோட நிற்கிது. அந்த பிள்ளைய வந்து தூக்கிட்டு வரும்போது, அடியே அழகம்மா உனக்கு பிள்ளை வந்திருக்காமல, காமி, காட்ட மாட்டேன். மணிப்பூர் சிப்புக்குள்ளே அடக்கேன். அவன் எலி குஞ்சு மாதிரி இம்பிடுக்கானா, அதை மெதுவாக திறந்து காட்டுது. இந்தா அவ்வளோதான் கண்ணு வட்டுறோம். பிள்ளை இடம் உறைஞ்சிட்டேன். என்ன 300 கிராமா? அதுக்கெல்லாம் காரணம் நம்மளே சரி செய்து கொள்ள வேண்டும். உழைக்கிறவங்களுக்கு மட்டுமே எந்த ஒரு வியாதியும் வராது. இங்கே துடியாக வெள்ளையம்மாள் இருக்கிறாள். நம்ம தெய்வம் துடியா இருக்கு. நல்லவம்பட்டி மக்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என அன்போட வாழ்த்தி, வடக்கே வளநாடு மணிகொண்ட நன்னாடு, தெக்கையா எனக்கு திருநெல்வேலி ஜில்லாவா, தச்சுனா பூமி 6ஆம் பலி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளா அதுமே மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம என் ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில, என் 18ஆம் படி பெரிய கருப்பு அட வருதுடா உன் பெட்டி ஒத்தையில, நீ மேனாட வெட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு, நீ கீழ்நாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி 5 சடை பின்னலிட, உனக்கு அழகு சடையும் தோரணையிட, என் நல்ல தங்காலை வணங்கி இன்னைக்கு சிறுப்பு சத்தம் கேட்குது சின்ன புருவ ரூபமா, இந்த நல்லவம்பட்டி கிராமத்தை காத்து கொண்டிருக்கின்ற என் வெள்ளை அம்மாவை வணங்கி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் நல்லவம்பட்டி கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ நல்லதங்காள் ஸ்ரீ வெள்ளையம்மாள் கோவில் பல சிறப்பை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி அளவில் இந்த புண்ணிய திருத்தலத்துக்கு முன்னாடி அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வாம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபிச வேந்தன் நடிபிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுகையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம் ஒரு திறமை மிக்க ஒரு வள்ளி நாயகி எனது அருமை சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த TM ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று எத்தனையோ பேர் நாடக உலகத்தில் இருந்திருக்கிறார்கள், பேச்சுக்கன்று இருந்திருக்கிறார்கள், நடிப்புக்கன்று இருந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கும் நாரதர் 3ஐயும் கற்றவர். நமது வையாபுரியைச் சேர்ந்த இசை தென்றல் எனது அன்பு நண்பன் SP செந்தில்குமாரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பெண்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி சொக்கநாதம்பட்டியைச் சேர்ந்த SN ஐயப்பன் அவர்கள் ஹார்மோனிய பெண்பாடல். ஹலோ
தேனம்பட்டி லவ் ஸ்டார் பாய்ஸ் சார்பாக தேனம்பட்டியைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அம்பளிப்பு வாரி வழங்கிய தேனம்பட்டி லவ் ஸ்டார் பாய்ஸ் பார்த்தேன் லவ்வுண்டேன் எங்கள் நீச்சீரட்டை எடுத்து வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. நன்றி நன்றி. நான் அடுத்த டைவர்ஸ் லவ் பாட்ஸ் வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மருகந்துவான் கோடையடி குமரன் எனது அன்பு அண்ணன் திண்டுக்கல் எஸ்.ஏ. தாஸ் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். வேற ஏதாவது இசைக்கறி வச்சிருக்கீங்களா? எங்க பண்ணுங்க. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. என்ன ஊதுற? பெரிய மில்லு ஓனர் மையன் சங்கு ஊதுற. ஓ மண்டையை பார்க்கும்போது தாலி கதவாளி மண்டை மாதிரி இருக்கு. போதும் போதும், நாளைக்கு மறைச்சிக்கப்பா. யாரும் மிளகாயை வச்சு அரைச்சிட போறாங்க. சிறந்த முறையிலே இங்கே பலவாத்திய கலைஞர், பலவாத்திய மன்னன் திண்டுக்கல்ல எங்கள் அண்ணே. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அதை திண்டுக்கல் அங்குலாஸ் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு பலவாத்திய சக்கரவர்த்தி ஆல்ரவுண்டுனா எங்கள் அண்ணே ராஜேந்திர அண்ணன் தான். இன்னைக்கு அது அவருக்கே குருநாதர். இது எந்த பாட்டு படித்தாலும் அதனுடைய நடை எங்கள் அண்ணனுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு வாத்தியார். அவரை சொல்கிற அளவுக்கு இன்னும் மண்ணில் ஆளே இல்லை. அது ஒரு ஆள் தான். திண்டுக்கல் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ஒரு பணிவது அது கை தட்டலாம். ஏன்னா உன்னையே சொல்ல நீயே தட்டுற. சரி நீ தட்டிக்க. ஏன்னா இந்த வயசில் திறமைக்கு வயசு ஒரு முக்கியமே கிடையாது. இந்த வயதிலையும் இப்போ உள்ள இளைஞருக்கு நிகராக உழைத்து வாழக்கூடிய இந்த தமிழை நான் வணங்குறேன். குடும்பத்தை காப்பாற்றணும். முதல் உன் சாமான்சட்டை காப்பாற்று. இப்போ உருண்டிட்டு போயிடாம லோதையை நினச்சி பைக்கில் மாட்டிடுவாங்க. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளை அமைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஊருக்கு 4 கண்ணேன்னு பேர் வைக்கலாம், முருகன்னு வைப்பாங்க, கருப்புச்சாமின்னு வைக்கலாம். ஆனால் இந்த ஆள் பேர் மாதிரி யாருக்கும் சீக்கிரம் வைக்க மாட்டாங்க. புதுக்கோட்டை நீலகண்டே வாழத்தாரே ஒடிஞ்சிரும். அவங்க வாசிக்கிறாங்கன்னா உன்னையோட கூட சம்பளம் வாங்குறாங்க. நீ ஏன் போட்டுக்கிட்டு மங்கு மங்குன்னு தாலி மசாலா தூள் இருக்கிற மாதிரி கொடுக்குற. பேர் நீலகண்டேன் தாளம் சொல்லும் போது நீ இருந்தா இவ்வளோ சத்தம் வரக்கூடாது. இந்தா இதே அதையே போய் வார்ம் அப் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. போ சும்மா இப்போ சட்டப்பைக்கிலே வச்சுக்க. சாமி அழைக்க போகிறேன். இந்த நல்லதங்கா வெள்ளையம்மா அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு ஒத்தக்காலை ஜப்பானி ஒரு காலை நொண்டியா நான் கூப்பிட்ட உரலுக்கு கள்ளிசேரி காளிமணி ஐயா அந்த உடமரத்தை விட்டு வரப்போகுது. அந்த 18ஆம் படி கருப்பனை கூட்டிக்கிட்டு என் பாண்டிமணி இந்த ஊரில் சாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா? எந்தெந்த ஊரில் நான் கூப்பிடும்போது சாமி வருதோ அந்த ஊரில் தெய்வம்
ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் இந்த நல்லகம்பட்டி கிராமத்தில் நமக்காக கட்டி கும்பிட்டு இந்த சாமியெல்லாம் என்ன அப்படியே இருக்கா? கொஞ்ச நேரத்தில் தெரியும். எக்கோ வச்சு ஏத்து. ஹலோ 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 ஹலோ. சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு ஏன் பொல்லாத வெட்டுடையா காளியம்மா நீ இருக்கிற சிவகங்கை நன்னாடு. நார பறக்காத நார பறக்காத உனக்கு ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடைய கட்டி காப்பாத்துன ராம நாட்டு கரும்பு இன்னைக்கு கிளப்புதுடா செங்குதுரே. உன் 48 மடைய விட்டு இந்த நல்லவம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய நல்லதங்கால இந்த வெள்ளை அம்மாவை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டலில நீ மகுடி ஓட்டு விளையாட வா 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 வா. ஆதி நலையில இந்த ஊர்ல நம்ம பாட்டையும் போட்டையும் எப்படி வாழ்ந்தாங்கன்னா குடிக்கே ஊரல் இல்லே நம்மளுக்கு கும்பிட ஜாமி இல்லே பிறப்பனெல்லாம் பிறங்கோடியான் பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷலெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட ஜாமிட்டா அம்மா ஆண்டு போயிருமுன்னு நல்லவெம்பட்டி கிராமத்துல 13 வருஷம் பாராமலை இல்லே. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன். பஞ்சந்தாங்களே நல்லவன் பட்டி பத்தி எரிதுடோ கூப்பிடுங்க பெரிய கரம் பூச்சாமியே. அப்ப நல்லவன் பட்டியில மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா தலைய குளிக்கி ஆடையில என் கருப்பேன் குளிக்கி ஆடையில இங்கே மழை இல்லாத நல்லவன் பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா இடியோட மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி பிள்ளைய வளர்க்குறாடா. ஆதி நலையில நம்ம கிளவி ஓடையில இந்த நல்லதங்காவுக்கு வெள்ளையம்மாளுக்கும் இங்க மழை வாங்க கூடாதுன்னு நம்ம கிளவி சொன்னச்சான் ஆதி காலத்துல. இந்த சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க வேணாம், நம்ம பூஜை சாமி வாங்க மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா நல்லவெம்பட்டில மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய அப்ப கணத்த வார ஏத்தி வெள்ளையம்மாவுக்கு நேர்ந்து விட்ட காரி மாடு 2 ஊட்டி வாசனை திரவியா அங்க தேங்காய் வளத்துக்கு கிழவனும் கிளவியும் மதுரை தேரு முட்டி வீதிக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கும் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் நல்லவன்பட்டி நம்ம கிளவைங்க அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானே அத்தி அங்க புள்ள மாடு 2 ஒட்டி அங்க கணத்த வாரையத்தி வண்டி ஒத்த கடை வழியினில் வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டிய என் நல்லதங்காலையும் வெள்ளையம்மாவும் காணாமடாடா. அப்போ வண்டி மூக்காணி கட்டையில நல்லவன்பட்டி கிளவே உட்காந்துட்டா அட தட்டுடா மாட்ட போவான். நல்லவன்பட்டி இருக்கிற சாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதடா.
1000 பாட்டில் சாராயம் 1000 பாட்டில் சாராயம் எப்பயும் பாண்டி முனிக்கு அடி நாக்குக்கு பத்தாதுடா 3000 பாட்டில் சாராயம் என் சீமியம் பாண்டி முனிக்கு முடி நாக்குக்கு பத்தாதுடா இன்னைக்கு நல்லரம்பட்டி கிராமத்துல சுருட்டு வாட அடிக்குதுடா அந்த மேல மடைய வெட்டி நீ படுத்துற போது கருப்பா படுத்தது போதும் கள்ளி சரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கள்ளி சரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா ஏ காளிமுனி ஐயா உனக்கு உடம்பரம் தாம்படுக்க உனக்கு 600 நல்ல வருஷமா அந்த சீமக்கரவை என்னது ஆண்டா படுக்க என்னை என் நாடு ஊராம் பேரு வாங்க வச்சு என் கள்ளிசேரி காளிமுனி ஐயா உனக்கு 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் கள்ளிசேரி மந்தையில வத்தல உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு உன் சின்ன தங்கச்சி வெள்ளையம்மா கூப்பிடுறாடோ கலப்புதுடா கள்ளிசேரி கரைய விட்டு உனக்கு கள்ளிசேரி கரையை விட்டு பறக்குதுறான் வெள்ளை குதிரைய முடியாட்டிட்டா 18ஆம் படி பெரிய கருப்பு 18ஆம் படி பெரிய கருப்பு அப்போ நீ தமிழகத்துல இருக்கிற கருப்பு கல்லாண்ட முத்த கருப்பா முத கருப்பா அந்த 18 லாடர்களையும் நீ படிக்கட்டாக்குனது உண்மையானாட இந்த நல்லவன் பட்டியல நான் இருக்கேன்டா என்று சொல்லி ஒத்தக்காலு சப்பானி அட ஒத்தக்காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா ஒத்தக்காலு சப்பானி உனக்கு ஒரு காலு பின்னலிட இன்னைக்கு நீ அம்மா போட்டலை விட்டு நொண்டி முடியடா நல்லவன்பட்டி கிராமத்துல நல்லவன்பட்டி கிராமத்துல இருக்க சாமிக்கு இன்ன வீரம் குறையலடா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாந்தாடும் விச்சாருவா உனக்கு விச்சாருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவாட வெள்ளி நல்ல புடியருவா வெள்ளையாடும் கருப்பை விச்சாருவா உன் விச்சாருவா விச்சருவா புடியருவா ஆர்ப்பரிக்கும் விச்சாருவா கருப்பை விச்சாருவா விச்சருவா விச்சருவா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு கருப்பேன் கால்களுக்கு முள்ள பூவு சல்லாடமா உனக்கு சல்லாடமா ஏ சல்லாடமா ஜல்லடமா ஜல்லடமா எடுத்து வைக்கும் அவன் கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாடமா கருப்பேன் சல்லாடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பு ஜல்லடமா 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 ஒட்ட வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரிம்பு சல்லாடமா உனக்கு சல்லாடமா குத்த வைக்கும் கால்களுக்கு இளம்பூ ஜல்லடமா ஜல்லடமா காலுக்குத்தான் சலங்கையிட்டேன் கருப்பேன் சலங்கையிட்டேன் ஜடமணியே மேமாட்டு கருப்பேன் மேமாட கருப்பா காலுக்குத்தான் சலங்கையிட்டேன் ஜடமணியே மேமாட்டு கருப்பேன் மேமாட்டு கருப்பா மேல்மாத்து வாராண்டா ஓட்டி வாராண்டா எங்க கருப்பு வரதாராண்டா தங்க கருப்பு வாராண்டா நம்ம கருப்பு வரந்தருமாண்டா தங்க கருப்பு அட வந்தாண்டா ஓட்டி வந்தாண்டா எங்க கருப்பு மன தந்தாண்டா தங்க கருப்பு நம்ம கருப்பு வரந்தருமாண்டா தங்க கருப்பு ஏ மலையா மலையடைய மாமதுர கல்லடைய மலையா மலையலக மாமரங்க உண்டு பண்ணி சிலையாக எத்தனை முன்னே சீரிப்பாயிர அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு ஏ வெள்ளையம்மா ஏ நொண்டிச்சாமி ஏ குண்ட நல்ல வரைஞ்ச கட்டி கருப்பை வரைஞ்சு கட்டி வெள்ளை நல்ல குதிரை ஏறி அவன் விளையாட நேரமாச்சு அந்த மலையாள நாட்டை விட்டு நீ இந்த 18 படிக்கட்டும் நீ காத்தது உண்மையானா இந்த நல்லவம்பட்டி கிராமத்தை இந்த கருப்பை காப்பாத்தோம் ஏ வாராண்டா ஓட்டி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு அட வாராண்டா எங்க கருப்பு அட வருவாண்டா எங்க
இங்கே இந்த ஒரு செல்போன் இருக்குது. இது யாருடைய நம்பர் சொல்லிவிட்டு பூசாரி எழுதியை போட சொல்லுங்கள். தெய்வம் எங்கே துடியாக இருக்கோ அங்கே தான் ஜாமி வரும். பேருக்காக ஜாமி போடுற பப்புன்னு நான் கிடையாது. நாங்கள் பரம்பரை கோடாங்கி சாமி ஆடிய. அதனால் இந்த செல்ஃபோனை யாராவது தவற விட்டீங்க, நம்பரை சொல்லிட்டு வாங்க. நீ பாட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வடகம் புழிஞ்சு வேணால் காய போடலாம். அடுத்து வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? லாக் நம்பர் தெரியாதுடா. தயவு செய்து அவங்கவுங்க அப்படியே உட்காருங்க. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. சாமி ஆட்டம் தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்கய்யா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, இன்னொருத்தையும் பொண்டாட்டி 5 மணி வரைக்கும் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். என் அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம் மாலாதேவி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். வாங்க வாங்க போ. இங்கே உள்ளவங்களுக்கு பொன்னாடை போத்த வருகிறார்கள். விழா கமிட்டியார்கள், நல்லவம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இங்கே பொன்னாடை போத்தி மகிழ்விக்க வருகிறார்கள். ஒரு பெரியவர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நன்றி, வணக்கம். இங்கே அரவணைத்துக் கொண்டிருக்க அன்பு தம்பி ஐயப்பன் அவர்களுக்கு நல்லவம்பட்டி ஐயா 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 அந்த இவரை கூட்டு போங்க. அவர் மேலே ஒரு கணேஷ் போல வைத்த கேச போடுங்க. இங்கே ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்தல தாஸ் அவர்களுக்கு மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை வைத்து மகிழ்விக்கிறார்கள். இங்கே ஆள்ரவுண்ட் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு அண்ணன் திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்களுக்கு நல்லவம்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். தாளமத்தில் இருக்கும் நீலகண்டனுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே பப்புனா நடிக்கும் எனக்கு அதை போற்று. இங்கே ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது மறக்க முடியாத ஒலிவொலி ஸ்தாபனம் கே புதுப்பட்டியைச் சேர்ந்த வேலுமுருகன் ஒலிவொலி உரிமையாளருக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார். சிரிச்சுக்கிட்டே ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டேன். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் அழைக்கிறார்கள் நல்லவம்பட்டி கிராமத்தார்கள். சத்தியமூர்த்தி IPS சட்டத்தை காப்பாற்றணும். பொதுமக்கள் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம், கண்ணுக்குள் கண்ணாக, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம், கண்ணுக்குள் கண்ணாக. தாயார் பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டி கேட்டதப்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை, தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டி கேட்டதம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவும் இல்லை, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ராஜாக்கள் மாளிகையும் காணாத
தீராத இன்பமாடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோஜா இதழ்களைப் போல் தீராத வாசமாடா ரோஜா இதழ்களைப் போல் தீராத வாசமாடா 100 ஆண்டு காலம் வரை மாறாத பாசமாடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக பெட்டிக்கார அண்ணே அண்ணனா சௌக்கியமா இருக்கீங்களா? என்னது பெட்டிக்கார அண்ணே என்னடா உனக்கு நானு பின்ன என்ன கூப்பிட? என்னன்னு கூப்பிடவா? இங்க இருங்க வந்ததுமே நீங்க பாத்துக்கங்க என்னை பத்தி தெரியும்ல ஆளு குட்டையா இருக்குது எதுவுமே பேசாத நினைக்காதீங்க. நீனா என்னைய பார்த்து பயந்தவங்க எல்லாம் நிறைய பேருக்குன்னு சொல்ல மாட்டேன். சரி அப்படி எல்லாம் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஆளாங்க நாங்க. பெட்டிக்கார அத்தை என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? சும்மா கும்முன்னு இருக்க மாதிரி தான் இருக்கு. நீ போனது அப்படி போறது பூரா போய்விட்டு நேத்து இல்ல முந்தா நாள் இல்லைங்கிற என்ன மிருதங்காரன் பேசு மிருதங்கார ஆமா மிருதங்கார அண்ணே ஓ அதுவும் கூப்பிடுற மிருதங்கார சித்தப்பா அதுவும் இல்லையா மிருதங்கார தாத்தா அப்படி கூப்பிடு. அதான் 1 வயசாகுது. சரி மிருதங்கார மச்சான் பொழைச்சு போ. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? என்ன அவர் மாதிரியே போய் இருக்கற போடுற இப்படி இந்த இலவையா அப்படி சொல்லி ஆல்ரவுண்டர் அண்ணே நல்லா இருக்கீங்களா? எப்பவுமே எங்க அண்ணே அப்படிதான் அவ்வளவுதான். தலக்கார அண்ணே அழகா இருக்காரு. என்ன முன்னாடி தான் முக்காசி உங்க ரெண்டுத்துக்கு குறைஞ்சு வச்சு ஆயுர்வேதிக் வாங்கி தரேன். ஓய் தங்கச்சி எப்படி இருக்கு? அவர் இன்னும் அண்ணன் ஆரம்பிக்கலன்னு சொல்லுங்க. அப்புறம் மிருதங்க மைசூர்கார மச்சேன் மைசூர்கார மச்சேன் யாரு யார் மச்சான் யாரு? அப்புறம் ஏன் நீ நடுவுல உட்கார்ந்துருக்க? நடுவுல உட்கார விட வர பக்கத்துல போய் கேளு போய் பைய ஓய் பக்கத்துல போய் சரி போ. அவர்தான் உனக்கு திருவருது. நீ பாட்டுக்கு இது நானாச்சு எனக்கு அவர் திருவுறாரு நான் அவர்கிட்ட சொல்றேன் திருவ சொல்லி நீ செவனே உட்காந்துரு. மைசூர்கார மச்சான் நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கு. நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது கிடையாது. அருமையா இருக்கு. நெம்ப சந்தோஷமா நெம்ப அப்படியே நெம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்புறம் எம்புட்டு கூட்டம். அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா? அண்ணே வீடியோக்கார அண்ணே இதை கொஞ்சம் அழகா எடுத்து விடுனே. நான் கொஞ்சம் நேச்சுரலாவே ரொம்ப அழகுதேன். என்ன ஒண்ணு நீனா போல்துக்கிட்டு இருக்க? நீனு நேச்சுரலா அழகுதேன் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி நீ எடுத்து விடுவேன். அப்புறம் பெட்டிக்கார மச்சேன் வந்தமா ஆடுனமா பாடுனமான்னு இப்படி வள 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 பேசக்கூடாது. போடுவோமா? பசமுள்ள பாண்டியர்
ஒண்ணுமில்ல, நீங்க ஏன் சிரிச்சீங்க தெரியுமா? அழகான பிள்ளை பார்த்ததுமே வெக்கம். யாருக்கு? உங்களுக்கு. நான் சொல்லல எப்படி? நான் அழகான பிள்ளை பொய்க்கா சொல்லுங்க. அழகாதானே இருக்கேன். எம்புளு இல்லையா? இது எம்புளு எம்புளுண்டே கிடக்குறாப்ல. ஓய் ஐயா பாசியெல்லாம் துணி போட்டு மறைச்சு கொண்டு வர்ற போலங்க. ஆமா அப்புறம் பேட்டிக்கார மச்சான் சொல்லுங்க. இன்னொன்னு போடுறேன் பாருங்க. ஏன் நாளா போடுறேன் உனக்கு என்ன? பயங்கரமான ஆள் நானு. கோவக்கார மச்சானும் இல்ல. வார்த்தையில மட்டும் தான் செயல்பாடுல ஒண்ணும் இல்லையே. நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கற? பெருமை சொன்னீ என்ன சொன்ன? போடணும்னு சொன்னேன். சரி. அதுக்கு செயல்படல. அப்ப நான் போடணும்னே நீ காத்திருக்கிற. கோவக்கார மச்சானும் இல்ல. கொடுமை செய்ய மச்சானும் இல்ல. கோவக்கார மச்சானும் இல்ல. ஓ மச்சான் கொடுமை செய்ய மச்சானும் இல்ல. கோவக்கார மச்சானும் இல்ல. ஓ மச்சான் கொடுமை செய்ய மச்சானும் இல்ல. தண்ணி இப்படி எல்லாம் சொன்னா நான் அப்புறம் பொல்லா அப்புறம் என்னன்னு சொல்றாரு? நான் வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றேன். அதைத்தாங்க நானும் சொல்றேன். அவர் குடுக்க சொல்றாரு, நான் வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றேன். தண்ணி போட்டு வந்ததும் இல்லை. தண்ணி போட்டு வந்ததும் இல்லை. தண்ணி போட்டு வந்ததும் இல்லை. எனக்கு நான் கல்யாணம் வேற ஆகல. 16 வயசு. என்ன கெட்ட பிள்ளை யாரும் நினைக்கிறாரு. நல்ல பிள்ளை நானு. கல்யாணம் மட்டும் தான் ஆகல. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணாம எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நானு. பிச்சை பிள்ளை. நான் வயசுக்கு சொல்லாதங்க. வயசுக்கு வந்ததுனால தான் இங்க போட்டிருக்காங்க. தண்ணி போட்டு வந்ததுமே இல்லை.
ஆளலாம்